இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் 65 சிக்கன் சுக்கா. முதல்ல சிக்கன் 65க்கு 1/2 கிலோ சிக்கன் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் சேர்ந்து வரகி வச்சுட்டு 1/4 மணி நேரம் ஊற வைக்கணும். 1/4 மணி நேரம் கழித்து கடாயில் எண்ணெயை ஊற்றி சிக்கன் 65 எடுத்து கடாயில் உள்ள எண்ணெயில் போட்டு வேக விடணும். நல்லா வெந்த உடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அவ்வளோதான், சிக்கன் 65 முடிஞ்சு. அடுத்து சிக்கன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வறுத்த சிக்கனில் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சு சிக்கன் சுக்காவுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கணும். சிக்கன் சுக்காவுக்கு ஆனியன், தக்காளி, கருவேப்பிலை ரெடி பண்ணி வச்சுக்கணும். அடுப்பை பற்ற வச்சுக்கணும். நான் சொல்கிறேன். அது கூட கொத்தமல்லி இலையையும் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் சூடானோடனே ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியனை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இன்றைக்கி எங்கள் சித்தப்பா ஸ்பெஷல். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கறி மசாலா பொடி இதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி போட்டு வதக்குனிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். கொஞ்சம் வரப்புக்கு மிளகாப்பொடி அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சித்தப்பா இதுக்கடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருந்த தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்க விட்டுக்கணும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை உள்ளே போட்டுக்கணும். சிக்கனையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். கொஞ்சம் பெப்பர் பொடி சேர்த்து வதக்கிக்கணும். வாசனை நல்லா தூக்குது. மக்களே, உங்கள் வீட்லேயும் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, சிக்கன் சுக்கா ரெடி. எல்லாரும் பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்மளோட சிக்கன் சுக்காவும் சிக்கன் 65ம் நல்லா ரெடி ஆயிடுச்சு.